டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன தலைப்பு பார்க்க போகிறோம்னா, ஜூலை 13 அன்றைக்கி வந்த நியூஸ் பேப்பரில் வந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வி த லீடர்ஸ் அப்படிங்கிற அமைப்பை அண்ணாமலை அவர்கள் தொடங்கியிருக்காரு. அதோட முதல் மாநாடு பார்த்தோம்னா கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொள்ளாச்சி அடுத்து இருக்கக்கூடிய ஆச்சிப்பட்டியில் நடந்திருக்கு. அந்த மாநாட்டோட தலைப்பு என்னென்னா, போதையற்ற தமிழகம் விழிப்புணர்வு மாநாடு தான் கோவையில் நடந்தது. சாகர் மாலா திட்டம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, துறைமுகங்கள், கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழி அமைச்சகத்தால் 2015 தொடங்கியிருப்பாங்க. இதோட முக்கிய நோக்கம் என்ன, துறைமுகங்களை வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது தான். இந்தியாவில் இருக்கிற 7516 கிலோமீட்டர் நீளம் இருக்க கடற்கரை ப்ளஸ் கப்பல் போக்குவரத்து, இந்த நீர்வழிகளெல்லாம் பயன்படுத்தி உள்நாட்டிலையும் சரி ஏற்றுமதி இறக்குமதி சரக்குகளுக்கான போக்குவரத்து செலவை குறைக்கிறது தான் இந்த சாகர் மாலா திட்டத்தோட முதன்மை நோக்கமாகவும் இருக்குது. சந்திராயன் அப்படிங்கிற அந்த சான்ஸ்கிரிட் சமஸ்கிருத சொல்லுக்கு என்ன பொருள்னா, சந்திரனுக்கான வாகனம் அப்படி சொல்லிட்டு தான் இதில் 3 திட்டங்கள் இருக்கும். சந்திராயன் 1 பார்த்துட்டோம்னா 2008 ஏவி இருப்பாங்க. அதோட திட்ட இயக்குனராக மயில்சாமி அண்ணதுரை இருந்திருப்பார். இவர் தான் பார்த்தோம்னா தற்போது 4ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் புதிய பாடத்திட்டத்தை இவருடைய தலைமையில் தான் இந்த குழு அமைச்சிருக்காங்க. சந்திராயன் 2 பார்த்தோம்னா 2019 விண்ணில் ஏவி இருப்பாங்க. இதோட திட்ட இயக்குனர் யாருன்னா முத்தையா வனிதா. சந்திராயன் 3 அப்படிங்கிறது 2023 ஜூலை 14 அன்னைக்கு விண்ணில் ஏவுறாங்க. அதோட திட்ட இயக்குனர் யார் அப்படின்னா வீரமுத்துவேல். சந்திராயன் 3 பொறுத்த வரைக்கும் ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஏவு மையத்தில் தான் ஏவுறாங்க. என்ன ராக்கெட் மூலமானா LVM-3 லான்ச் வீல் மார்க் 3 அந்த ராக்கெட் மூலம் தான் ஏவுறாங்க. ஜூலை 14, 2023. இது பார்த்தோம்னா ஆகஸ்ட் 23 அன்றைக்கி என்ன ஆகுனா, நிலவோட தென் துருவ பகுதி போய் அடைஞ்சிருக்கும். அதனால் நம்ம தான் நம்ம தேசிய விண்வெளி தினமாக கொண்டாடுறோம். ஆகஸ்ட் 23 நம்ம இந்தியாவோட விண்வெளி தினமாக கொண்டாடுறோம். சந்திராயன் 1 பொறுத்த வரைக்கும் நீர் மூலக்கூறுகளை கண்டுபிடிச்சிருக்கோம். சந்திராயன் 2 ஒரு ஃபெயிலியர் தான். ஆர்பிட்டால் சக்ஸஸ் ஆகிருக்கும். பட் அந்த விக்ரம் லேண்டர் தரையிறங்காது. 2.1 கிலோமீட்டரில் என்ன ஆயிருக்குன்னா, அதோட தகவல் தொடர்புகள்லாம் துண்டிக்கப்பட்டிருக்கும். சந்திராயன் 3 என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இதோட சந்திராயன் 2யோட கண்டினியூ தான் என்னன்னா சந்திராயன் 3. ஆர்பிட்டார் சக்ஸஸ் ஆனதுனால சந்திராயன் 3ல தனியாக ஆர்பிட்டார்லாம் இது பண்ணியிருக்க மாட்டாங்க. சந்திராயன் 2யோட ஆர்பிட்டாரையே யூஸ் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த சந்திராயன் 3 விக்ரம் லேண்டர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா தரையிறங்க வச்சுருப்பாங்க. அது தரையிறங்கின பகுதி தென் துருவ பகுதி. நிலவில் தென்துருவ பகுதியில் தலையிறங்கிய முதல் நாடு எதுனா நம்ம இந்தியா தான். அந்த மென்மையான தரையிறங்குதலில் 4வது நாடாக என்ன இருக்குன்னா இந்தியா. நிலவில் தரையிறங்குதலில் 4வது நாடு நம்ம இந்தியா. தென்பகுதியில் தரையிறங்கிய முதல் நாடு எதுனா நம்ம இந்தியாவை சொல்கிறாங்க. அந்த விக்ரம் லேண்டர்ன்றது கீழே இறங்கினது, தரையிறங்கினது. அந்த லேண்டர்லேருந்து பிரக்யான் அப்படிங்கிற ஒரு ரோவர் வெளியே வருது. அது தான் என்ன பண்ணுது, அங்கே இருக்கக்கூடிய சல்பர், அலுமினியம் இது போன்ற தனிமங்களும் கண்டுபிடிச்சிருக்கு. 2023 ஆகஸ்ட் 23 தான் நிலவோட தென் துருவ பகுதியில் விக்ரம் லேண்டர் நிலைநிறுத்தப்பட்டுச்சு. நம்ம அந்த நாளை தான் என்ன பண்ணுறோம், நம்ம இந்திய விண்வெளி தினமாக, தேசிய விண்வெளி தினமாக அந்த ஆகஸ்ட் 23 நம்ம இந்தியா கொண்டாடுறாங்க. அது நிலவில் தரையிறங்க நாள் அன்றைக்கி ஆகஸ்ட் 23. மென்மையான தரையிறங்கில் 4வது நாடாக இந்தியா இருக்குது. நிலவோட தென் துருவ பகுதியில் இறங்கினதுல முதல் நாடாக இருக்குது. இதில் விக்ரம் லேண்டரு, அதுலேருந்து வரக்கூடிய அந்த ரோவர் பிரக்யான், அது தான் என்ன பண்ணிச்சு, கந்தகம், சல்ஃபரு, அலுமினியம், கால்சியம், இரும்பு, சிலிக்கான் போன்ற தனிமங்களை கண்டுபிடிச்சிச்சு. இந்த தென் துருவத்தில் சந்திராயன் 3 இறங்கிய அந்த நாள் தான் இது ஆகஸ்ட் 23 நம்ம தேசிய விண்வெளி தினமாக கொண்டாடுறோம். அந்த இறங்கின புள்ளியை நம்ம சிவசக்தி அப்படின்னு சொல்கிறோம். சந்திராயன் அப்படிங்கிற சமஸ்கிருத மொழிக்கு நிலவோட வாகனம் அப்படின்னு பொருள். 2008 அக்டோபர் 22 அன்னைக்கு சந்திராயன் 1 விண்ணில் ஏவப்படுது. நிலவோட மேற்பரப்பில் இருக்கக்கூடிய நீர் மூலக்கூறுகள் கண்டுபிடிக்குது. 2019 சந்திராயன் 2 அனுப்புகிறாங்க. ஆனால் இது ஒரு ஃபெயிலியர் தான். ஆர்பிட்டார் மட்டும் என்ன ஆயிருக்கு, சக்ஸஸ் ஆகிருக்கு. சந்திராயன் 4 இனிமேல் வரக்கூடிய எதிர்காலத்தில் அதாவது நிலவோட மாதிரிகளை கொண்டு வரதுக்காக சந்திராயன் 4 என்ன பண்ண போகிறாங்கன்னா விண்ணில் ஏவ போகிறாங்க. சுக்கிராயன் அப்படிங்கிறது வெள்ளி கிரகத்தை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்படுறது. ஆதித்ய அல்வன்றது சூரியனை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்படக்கூடிய விண்கலமாக இருக்குது. சமுத்திராயன் அப்படிங்கிறது ஆழ்கடலுக்குள் மனிதன் அனுப்பக்கூடிய ஒரு திட்டம் தான் அது. ககன்யான் அப்படிங்கிறது மனுஷனை விண்வெளியை அனுப்பக்கூடிய ஒரு பயண திட்டமாக இருக்குது. இஸ்ரோவை பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இதோட தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பெங்களூரில் இருக்குது. விண்வெளி துறையின் கீழ் இயங்கி பிரதமரோட மேற்பார்வையில் செயல்படக்கூடிய இஸ்ரோ சந்திராயனு, செவ்வாய் கிரகத்தை ஆராய்ச்சியாக மங்கள்யான் அனுப்பிச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான திட்டங்களை மிகவும் குறைந்த செலவில் வெற்றிகரமாக பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் அதுனா இஸ்ரோ.
இது ஆரம்ப காலகட்டங்களில் வந்து பார்த்தோம்னா இந்தியன் நேஷனல் கமிட்டி ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச் அப்படிங்கிறதுக்கு மாற்றாக தான் என்ன பண்ணியிருப்பாங்க, 1969 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு இஸ்ரோ அப்படின்ற பேராக மாற்றிருப்பாங்க. இன்காஸ்பர் அப்படிங்கிறது தான் இஸ்ரோவாக மாறி இருக்கும், இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனாக மாறி இருக்கும். இதோட நிறுவனரில் முன்னோடியாக இருந்தவர் தான் யாருன்னா விக்ரம் சாராபாய். இவர் தான் விண்வெளி திட்டத்தோட தந்தை அப்படின்னு சொல்லுவோம். விக்ரம் சாராபாய் அப்படிங்கிறது தான் திருவனந்தபுரத்தில் இருக்கும். அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ராக்கெட்டுகளை தயாரிப்பாங்க. தற்போதைய தலைவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சோம்நாத் கிடையாது, வி நாராயணன் அப்படிங்கிறவர் தான் இஸ்ரோவோட தலைவர். இஸ்ரோவோட சேர்மனாக இப்போ இவர் தான் இருக்கார். ராக்கெட்டோட தொழில்நுட்பத்தில் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குன்னா பிஎஸ்எல்வின்னு சொல்லுவாங்க, போலார் சேட்டலைட் லான்ச் வீல்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது ஒரு முக்கிய பணியாளர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது 3.8 டன் வரைக்கும் என்ன பண்ணுவோம், வெயிட் வந்து சுமந்துட்டு போகும். ஜிஎஸ்எல்வி அப்படிங்கிறது ஜியோசின்க்ரோனஸ் சேட்டலைட் லான்ச் வீல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுவுமே வந்துட்டு புவி நிலை மற்றும் சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்துவதற்காக ஜிஎஸ்எல்வி வடிவமைச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. LVM-3 அப்படிங்கிறது லான்ச் வீல் மார்க் 3. இது மிகவும் கனமான சக்தி வாய்ந்த செயல்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ராக்கெட். இந்த சந்திராயன் 2, 3 எல்லாமே இதை வச்சு தான் ஏவி இருப்பாங்க, LVM-3 ராக்கெட் மூலமாக தான். முக்கிய மையங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திருவனந்தபுரத்தை வரைக்கும் ராக்கெட் உருவாக்கம் எங்கே நடைபெறுதுன்னா திருவனந்தபுரத்தில் தான், கேரளாவில் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில். பெங்களூரை பொறுத்த வரைக்கும் URSன்ற அந்த இடத்துல இருக்கக்கூடிய பகுதியை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா செயற்கைக்கோள்களை உருவாக்குறாங்க. ஆந்திர பிரதேசில் இருக்கக்கூடிய ஸ்ரீஹரிகோட்டா அந்த சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலேருந்து ராக்கெட்டை ஏவுறாங்க. அப்போ இங்கே வந்து ராக்கெட்டை உருவாக்குறாங்க, இங்கே செயற்கைக்கோள் உருவாக்குறாங்க. இறுதியாக என்ன பண்ணுறாங்க, ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து என்ன பண்ணுறாங்க, ராக்கெட்டை ஏவுறாங்க. முதல் செயற்கைக்கோளாக எது இருக்குன்னா ஆரியப்பட்டா 1975 விண்ணில் செலுத்தியிருப்பாங்க. நம்ம இந்தியாவில் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட செயற்கைக்கோள் எதுனா ரோகிணி 1980 விண்ணில் ஏவிருப்பாங்க. 130வது அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா என்ன சொல்லுதுன்னா, பிரதமர், மத்திய அமைச்சர், மாநில முதல்வர், மாநில அமைச்சர்கள் கடுமையான குற்றம் சாட்டியிருந்தாங்கன்னா 30 நாள் சிறையில் இருந்தாங்கன்னா அவங்களோட பதவி நீக்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீதிமன்றம் இப்போ அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கூட்டுக்குழுவை பரிந்துரைச்சிருப்பாங்க. அந்த கூட்டுக்குழுவோட தலைவர் யாருன்னா அபராஜ சாராங்கி அப்படிங்கிறவரோட தலைமையில் 31 பேர் கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைச்சிருப்பாங்க. அவங்க என்ன பரிந்துரை கொடுத்துருப்பாங்கன்னா, நீதிமன்ற வழக்கின் முடிவு வெளியாகும் வரை அவர்களை தற்காலிக பதவியிலிருந்து நீக்கம் செய்யலாம். நீதிமன்ற முடிவு வேணால் அவங்க குற்றவாளி தான் நிறுவனம் ஆனதுக்கப்புறம் வேணால் அவங்கள பதவி நீக்கம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 130வது அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா ஆராயறதுக்காக நாடாளுமன்ற கூட்டுக்குழு பரிந்துரைச்சிருப்பாங்க. யாருடைய தலைமைனா அபராஜ சாராங்கி அவருடைய தலைமையில். அந்த கடுமையான தண்டனை அப்படிங்கிறது 5 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட காலமாக இருந்து சிறை தண்டனை பெற்றிருந்தாங்கன்னா குற்றங்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. செந்தமிழ் சொற்பிறப்பில் அகரமுதல் திட்ட இயக்குனராக தேவநாய பாவனர் தான் ஃபஸ்ட்டு இயக்குனராக இருந்திருப்பார். 1974 செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகரமுதல திட்ட இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது. அப்போ யார் வந்து சிஎம்மாக இருந்திருப்பாங்கன்னா கருணாநிதி அவர்கள் தான் இருந்திருப்பார். இந்த இயக்கம் வந்து சொற்குவை அப்படிங்கிற ஒரு வலைதளத்தையும் சொல்வயல் அப்படிங்கிற ஒரு மின்னிதையும் நடத்திட்டு வராங்க. இதில் நிறைய விருதுகள் கொடுக்குறாங்க, தேவநாய பாவலர் விருது, வீரமாமுனிவர் விருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுக்குறாங்க. தமிழ் அகராதியல் நாள் விழா நவம்பர் 8 அன்னைக்கு நடக்குது. தற்போது சொற்குவை இணையதளம் அப்படிங்கிறது தமிழ் இணைய கல்விக் கழகத்தின்னு இருக்குது. அதாவது தமிழ் விர்ச்சுவல் அகாடமின்னு இருந்தது, அப்புறம் அதாவது தமிழ் விர்ச்சுவல் யூனிவர்சிட்டின்னு இருந்தது, அப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதுக்குள்ள தான் என்னது இந்த சொற்குவை இணையதளமும் வருது. புதிய புத்தாக்க வெளியீடு வரலாற்று நிகழ்வு அப்படின்னு பார்க்கும்போது முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தவர் தான் SY குரேஷி அப்படிங்கிறவர். இவர் ஒரு புத்தகத்தை எழுதுகிறாரு, இந்தியா அண்டு ஏ அண்டர் மெமரிஸ் நாட் ஏ மெமயர் அப்படிங்கிற அந்த ஒரு புத்தகத்தை அவர் எழுதுகிறாரு. அதில் என்ன பண்ணியிருக்காருன்னா முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கனை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான வரலாற்று நிகழ்வுகளை அதில் வெளிப்படுத்தியிருக்கார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக மத்திய அமைச்சர்கள் பேசிய அலட்சியமான பேச்சு குறித்து கவலைகளை தொடர்ந்து மன உளைச்சலுக்கு ஆளான மன்மோகன் சிங் குரேஷியிடம் சொல்கிறாரு. தேர்தல் ஆணையராக அப்போ SY குரேஷி அப்படிங்கிறவர் இருக்கார். அப்போது பிரதமராக யார் இருக்கா, மன்மோகன் சிங் இருக்கார். தேர்தல் ஆணையத்துக்கு எதிராகவே மத்திய அமைச்சர்கள் பேசுகிறாங்க. அந்த அலட்சியமான போக்கு குறித்து என்ன பண்ணுறாரு மன்மோகன் சிங் தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய குரேஷிக்கிட்ட சொல்கிறாரு, நான் தற்கொலை செய்து கொள்வேன் என்று கூறிய அவர் 2012ஆம் ஆண்டு நடந்த ஒரு பரபரப்பான சந்திப்பு என்ன பண்ணுறாரு இந்த புத்தகத்தில் SY குரேஷி என்ன பண்ணியிருக்காருன்னா விவரிச்சிருக்காரு. டென்னிஸ் போட்டி வந்து எங்கே நடந்துச்சுன்னா விம்பிள்டன், இங்கிலாந்தில் நடைபெறும் கிராண்ட் ஸ்லாம் டென்னிஸ் போட்டி விம்பிள்டனில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் செக் குடியரசோட லிண்டோ நோஸ்கோவா சாம்பியன் வந்து கோப்பையை வென்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது எங்கே நடக்குது அப்படின்னு மட்டும் பார்த்துங்க. இந்த டென்னிஸ் போட்டி அப்படின்றது இங்கிலாந்தில் நடக்குது. விருதுகளை பொறுத்த வரைக்கும் ஞானபீட விருது இலக்கிய அறிஞர்களுக்கு வழங்கக்கூடிய உயரிய விருது தான் ஞானபீட விருது.
60வது ஞானப்பீடு விருது யாருக்கு கொடுக்குறாங்கன்னா கவிஞர் வைரமுத்துக்கு கொடுக்குறாங்க. தமிழகத்தில் இந்த விருதை பெறக்கூடிய 3வது நபராக அவர் இருக்கார். முதல்ல வந்து அகிலன் பெற்றிருப்பார், அதுக்கப்புறம் ஜெயகாந்தன். அகிலன் 1975, ஜெயகாந்தன் 2002. இம்மூவரின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எதுன்னு பார்த்தோம்னா, அகிலன் வந்து வேங்கையின் மைந்தன் அப்படிங்கிற அந்த வரலாற்று நாவலுக்காக 1963 வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றிருப்பார். ஜெயகாந்தன் 1972 சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்ற நாவலுக்காக என்ன பண்ணியிருப்பார், சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு. வைரமுத்து கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படிங்கிற நாவலுக்காக 2003 என்ன பண்ணிருக்காருன்னா சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு. சாகித்ய அகாடமி விருதுனா என்ன? இந்தியாவின் தேசிய இலக்கிய அகாடமியால் 1954 நிறுவப்பட்ட இந்த விருது அங்கீகரிக்கப்பட்ட 24 மொழிகளில் இந்திய அரசியலமைப்படி 8வது அட்டவணையில் 22 மொழி தான் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். அது கூட என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கிலம் வந்து அலுவல் மொழியாக அதனால் இருக்குங்கன்னா, அலுவல் மொழி சட்டம் 1963 படி தான் ஆங்கிலம் நம்ம அலுவல் மொழியாக நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். ஆங்கிலமும் ப்ளஸ் ராஜஸ்தானியும் சேர்த்து 24 மொழிகளுக்கு என்ன பண்ணுறாங்க, சாகித்ய அகாடமி விருது இவங்க கொடுத்துட்டு வராங்க. இந்த 24 மொழிகளில் ஏதேனும் ஒன்றில் வெளியிடப்பட்ட இலக்கியம் தரம் வாய்ந்ததாக சிறந்த நூலாக கருதப்பட்டாங்கன்னா அவங்க சாகித்ய அகாடமி விருது கொடுப்பாங்க. ரொக்கமாக எவ்வளோ பரிசு கொடுப்பாங்கன்னா 1 லட்ச ரூபா கொடுப்பாங்க. 2025 யார் வந்து சாகித்ய அகாடமி விருது, தமிழ் சிறுகதை தடங்கள் அப்படிங்கிற ஒரு நூலுக்கு தமிழ்ச்செல்வனுக்கு என்ன பண்ணுறாங்க, சாகித்ய அகாடமி விருது கொடுக்குறாங்க. 2024 வந்து வெங்கடாசலபதி அப்படிங்கிறவர் திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியும் அப்படிங்கிற அந்த 1908 என்ற நூலுக்காக என்ன பண்ணுறாரு, சாகித்ய அகாடமி விருது 2024 வெங்கடாசலபதி திருநெல்வேலி எழுச்சியும் வஉசியோட அந்த 1908 நடந்த அந்த விவரங்களை அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. அந்த நூலுக்கு அவருக்கு கொடுத்துருக்காங்க. 2025 தமிழ்ச்செல்வனுக்கு தமிழ் சிறுகதை தடங்கள் அப்படிங்கிற இலக்கிய விமர்சன நூலுக்கு கொடுத்துருக்காங்க சாகித்ய அகாடமி விருது. ஞானப்பீடு விருது அப்படிங்கிறது 1961 பாரதிய ஞானப்பீடத்தால் நிறுவப்பட்ட இது இந்தியாவின் மிக உயரிய இலக்கிய விருது தான் என்னது, ஞானப்பீட விருது. இந்தியாவின் உயரிய விருது எதுனா பாரத ரத்னா விருது எப்படியோ அதுமாதிரி இலக்கியத்தில் உயரிய விருது எதுனா ஞானப்பீட விருது. 8வது அட்டவணையில் இருக்கக்கூடிய 22 மொழிகள் ப்ளஸ் ஆங்கிலம் ப்ளஸ் ராஜஸ்தான் இருக்குல்ல, அது சாகித்ய அகாடமி விருதுனா அங்கீகரிக்கப்பட்ட 24 மொழிகள், 8வது அட்டவணையில் இருக்கக்கூடிய 22 மொழி ப்ளஸ் ஆங்கிலம் ராஜஸ்தான் இது எல்லாத்தையும் சேர்த்தும் கொடுக்குறாங்க. ஆனால் ஞானப்பீட விருது அப்படின்னு பார்த்தோம்னா 8வது அட்டவணையில் இருக்கக்கூடிய 22 மொழிகள் மற்றும் ஆங்கிலம் இதற்கு தகுதியான மொழிகளுக்கு மட்டும் என்ன பண்ணுறாங்க, ஞானப்பீட விருது கொடுக்குறாங்க. அப்போ சாகித்ய அகாடமி விருதுனா 24 லாங்குவேஜ், 8வது அட்டவணையில் இருக்கக்கூடிய 22 மொழியும் ப்ளஸ் ஆங்கிலம் ராஜஸ்தானியை சேர்த்து கொடுக்குறது வந்து சாகித்ய அகாடமி விருது. 8வது அட்டவணையில் இருக்கக்கூடிய 22 மொழி ப்ளஸ் ஆங்கிலமும் சேர்த்து ஞானப்பீட விருது இந்த மொழிகளுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. 11 லட்ச ரூபா ரொக்க பரிசு கொடுக்குறாங்க. ஆனால் வந்துட்டு சாகித்ய அகாடமி விருதுக்கு வந்து பார்த்தா 1 லட்ச ரூபா என்ன பண்ணுறாங்க, ரொக்க பரிசாக கொடுக்குறாங்க. 59வது விருது பெற்றவர் யாருன்னா வினோத்குமார் அப்படிங்கிறவர், அதாவது வினோத்குமார் சுக்லா அப்படிங்கிறவர் 59வது விருது ஞானப்பீடு விருது பெற்றிருக்காரு. 60வது விருது பெற்றவர் தான் யாருன்னா கவிஞர் வைரமுத்து அப்படிங்கிறவர் 60வது ஞானப்பீடு விருது பெற்றவர் தான் யாருன்னா வைரமுத்து பெற்றிருக்காரு.